விமன் இந்த பைபிள்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது அக்சால். இந்த பேரு வேதாகமத்துல ரொம்ப எல்லாம் குறிப்பிடப்படல. யோசுவா 15 மற்றும் நியாயாதிபதிகள் 1வது அதிகாரத்துல மட்டும்தான் இந்த பேரை நாம வாசிக்க முடியும். ஆனாலும் இந்த பெண் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் ரொம்ப பெரியது. இந்த அக்சால் யாருன்னா காலேபுடைய மகள். முன்காலத்துல கீரியாத் செப்பேர் அப்படின்னு சொல்லப்பட்ட தெபீரை யாரு சங்காரம் பண்ணி பிடிக்கிறாங்களோ அவருக்கு என்னுடைய மகள் அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு காலேப் ஒரு அறிவிப்பை சொல்றாரு. இதை கேள்விப்பட்ட காலேபின் சகோதரனாகிய கேனாஸ் என்பவருடைய மகன் ஓத்னியேல் அந்த கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடித்தான். ஆகையால் தன்னுடைய குமாரத்தி அக்சாலை அவனுக்கே விவாகம் பண்ணி கொடுத்தார் காலேப். இப்ப அக்சால் விவாகம் முடிச்சு புறப்பட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் கழுதையிலிருந்து இறங்கி தன்னுடைய தகப்பனாகிய காலேபிடத்திற்கு திரும்ப வரா. எதுக்கு வந்தானா தன்னுடைய தகப்பனிடம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக. காலேப் தன்னுடைய மகளிடம் என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டப்போ, அக்சால், நீர் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், எனக்கு நீர் பாய்ச்சலான நிலத்தையும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அக்சால் கேட்டாங்க. உடனே காலேப் அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்து அனுப்பிவிட்டார். அக்சாலை பார்க்கும்போது பெரிய பொருளாசை பிடிச்சவங்களா இருந்திருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா அவங்க பொருளாசை பிடிச்சவங்க இல்ல. முதல் விஷயம், அக்சாலுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நான் கேட்க போறது என்னுடைய தகப்பனிடம். கண்டிப்பா என்னுடைய அப்பா எனக்கு நான் கேட்கறத கொடுப்பாருன்ற விசுவாசம் அக்சாலுக்குள்ள இருந்திருக்கு. ரெண்டாவது விஷயம், அக்சாலுக்கு நல்லாவே தெரியும் வறட்சியான நிலத்தை மட்டும் வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு. அதனால தான் தைரியமா போய் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் கேட்டாங்க. சரி, அக்சால் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? தேவனிடமிருந்து கிடைக்கிற வெளிப்புற ஆசீர்வாதம் மட்டும் நமக்கு போதாது. அதை வச்சுட்டு மட்டும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்கு பரிசுத்த ஆவியின் ஊற்று கண்டிப்பா வேணும். இல்லைன்னா நம்ம வறண்ட நிலங்களை போல பயன் இல்லாம இருப்போம். அதனால அக்சாலை போல நான் கேட்க போறது என் அப்பா கிட்ட, நான் கேட்கறது எனக்கு அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற விசுவாசத்தோட தேவன் கிட்ட எனக்கு பரிசுத்த ஆவியின் ஊற்ற இன்னும் அதிகமா தாங்க அப்படின்னு வாய் திறந்து நாமளும் கேட்க படிக்கணும். பரிசுத்த ஆவியின் ஊற்ற அதிகமா பெற்றுக்கொண்ட மட்டும்தான் வாழ்க்கையில எந்த மாதிரியான பஞ்சம் ஏற்பட்டாலும் அந்த இடத்துல நம்மளால தைரியமா நிக்க முடியும். அப்போ இனி பழைய மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. வாயை திறந்து உங்க அப்பா கிட்ட, அதாவது தேவன் கிட்ட தைரியமா பரிசுத்த ஆவியின் ஊற்றுக்களை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.